உலகில் பல விசித்திர விலங்குகளை நாம் பார்த்திருப்போம். அதேபோல் திரைப்படத்திலும் ஸ்பைடர்மேன், பேட்மேன் போன்ற அதீத திறன் கொண்ட கதாபாத்திரங்களை பார்த்திருப்போம். அதேபோல் அதீத சிறப்பு திறன் பெற்ற சில உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். அதில் முதலில் நாம் பார்க்க இருப்பது லயர் பேர்டு. இந்த லயர் பேர்ட் பறவை ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை பறவையாகும். பார்ப்பதற்கு நம்ம ஊர் காடையை சற்று பெரிதாக்கி அதற்கு அணில் வாலை வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கும் இது. தனது நீண்ட வாலை பயன்படுத்தி வேகமாகவும் நொடிக்கு நொடி திசைகளை மாற்றி பறக்கவும் இந்த பறவையால் முடியும். ஆனால் இதைவிட இந்த பறவையின் மிமிக்ரி திறன்தான் இதன் சூப்பர் பவராக கருதப்படுகிறது. இப்பறவை மனிதன் முதல் விலங்குகள் வரை அனைத்து உயிரினங்களைப் போலவே இந்த மிமிக்ரி செய்யுமாம். ஒரு இடத்தில் 2 நிமிடங்கள் இந்த பறவை இருந்தாலே அங்கு வாழும் உயிரினங்களைப் போலவே மிமிக்ரி செய்யுமாம். எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமானால் குழந்தைகளின் அழும் சத்தம், துப்பாக்கி தோட்டாக்கள் வெடிக்கும் சத்தம், கார்களின் அலார ஒலி, ஆணியை சுத்தியல் கொண்டு அடிக்கும் சத்தம் ஆகியவற்றை துல்லியமாக லயர் பேர்ட் மிமிக்ரி செய்யுமாம். மேலும் தன்னை தாக்குவதற்கு ஏதேனும் விலங்குகள் நெருங்குவது போல் தெரிந்தால் இது போன்ற விசித்திரமான குரலை எழுப்பி மற்ற விலங்குகளிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தப்பித்து கொள்ளுமாம். இதற்கு முக்கிய காரணம் நெகிழ்வுத்தன்மை கொண்ட குரல் வளையம், அசாத்திய நினைவு சக்தியுமே லயர் பேர்ட் பறவைக்கு சூப்பர் பவராக இருந்து செயல்படுகிறது என்று கூறுகின்றனர். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உல்வரின் தவளை. இது மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே வாழும் ஒரு தவளை இனமாகும். இந்த வகை தவளைகளுக்கு உடம்பில் உல்வரின் கதாபாத்திரத்தை போலவே உடல் முழுவதும் முடிகள் இருக்குமாம். இந்த முடிகளில் அதிக அளவில் இரத்த ஓட்டம் பாய்வதால் அவற்றில் ஆக்சிஜன் நிரம்பியிருக்கும். இதனால் அந்த தவளைகளால் மீன்களைப் போன்று பல நாட்கள் கூட தண்ணீருக்குள் இருக்க முடியுமாம். சாதாரண தவளை போல் இருக்கும் இதனை மற்ற விலங்குகள் தாக்க முயன்றால் இதன் விரல்களிலிருந்து 1/2 இன்ச் அளவுக்கு நகங்கள் வெளியே வந்துவிடும். இந்த நகங்கள் கத்தியை விட கூர்மையாகவும் ஆணியை விட உறுதியாகவும் இருக்குமாம். இந்த நகங்களை கொண்டு எதிரிகளை கிழித்துவிடும் என்பதால் இதனை தாக்க பாம்புகளும் கழுகுகளும் கூட பயப்படுமாம். அந்த அளவிற்கு இந்த தவளையின் நகங்கள் அதற்கு தற்காப்பு சக்தியாக இருந்து செயல்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது அக்வா ஸ்பைடர். பபிள்மேன் சிலந்தி என்றும் இதனை குறிப்பிடுவர். இது ஜெர்மனியில் வாழும் ஒரு வகை சிலந்தியாகும். இந்த சிலந்திக்கு டைவிங் பெல் சிலந்தி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இது மற்ற சிலந்திகளைப் போல் மரத்திலோ நிலத்திலோ வசிப்பதில்லை. இது முழுக்க முழுக்க ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் வசிக்கும் சிலந்தியாகும். இந்த வகை சிலந்திகளுக்கு இயற்கையிலேயே தண்ணீருக்குள் வாழ்வதற்கான தகவமைப்பு இல்லை. ஆனால் இதனை ஈடு செய்ய இதனிடம் ஒரு சூப்பர் பவர் திறன் உள்ளது. இந்த சிலந்தியால் தண்ணீரில் பெரிய நீர் திவலைகளை, அதாவது குழந்தைகள் சோப்பு நீரில் முட்டையிட்டு விளையாடும் அல்லவா, அதுபோல முட்டைகளை கட்டமைக்கும். இந்த வகை சிலந்தியானது நதியில் இருக்கும் ஏதாவது ஒரு செடியில் முதலில் வட்டமாக ஒரு வலையை பின்னும். பிறகு கரைக்கு வந்து சிறிது நேரம் சுவாசித்துவிட்டு மீண்டும் ஆற்றில் நீந்தி சென்று தான் பின்னிய வலையை மீண்டும் அடையும். அப்படி நீந்தி வரும்போது இந்த சிலந்தியின் அடிப்பகுதியில் இருக்கும் முடிகள் தண்ணீரை கிரகித்துக் கொள்ளும். பின்னர் இந்த தண்ணீரை அந்த வலையில் வைத்து தண்ணீர் சுற்றி அழகான நீர் முட்டை வடிவத்தை உருவாக்கி கொள்ளுமாம். இந்த நீர் முட்டைக்குள் தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜன் இதனுள் இருப்பதால் 3 நாட்கள் வரை அந்த முட்டைக்குள் இந்த சிலந்தி இருக்குமாம். இந்த நீர் முட்டைகளை சாதாரண தண்ணீர் திவலைகளைப் போல எளிதில் உடைக்க முடியாது. எனவே தண்ணீரின் மேற்பரப்பிலும் தேவைப்பட்டால் தண்ணீருக்குள் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் பயணிப்பதைப் போல இந்த சிலந்தி பயணிக்குமாம். முட்டைக்குள் இருப்பதால் மற்ற பூச்சிகளால் இதனை எளிதில் வேட்டையாட முடியாது. ஆனால் சிலந்தியானது முட்டைக்குள் இருந்தபடியே தண்ணீரில் இருக்கும் சிறு சிறு பூச்சிகளையும் இந்த பபிள்மேன் சிலந்தி வேட்டையாடி ஜாலியாக இருக்குமாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்விசிபிள் ஸ்குவிட். இதனை மறையும் கடம்பா மீன் என்றும் அழைக்கின்றனர். பல சூப்பர் ஹீரோ கதைகளில் சட்டென மறைந்துவிடும் கதாபாத்திரம் போல ஒரு சூப்பர் பவர் கொண்ட உயிரினத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடம்பா மீன் வகையை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். சிலர் சாப்பிட்டும் இருப்பார்கள். குழாய் போன்ற உடலமைப்பும் முகமானது ஆக்டோபஸ் போலவும் இருக்கும் இதனை
ஆங்கிலத்தில் ஸ்குவிட் என அழைப்பார்கள். பொதுவாக அனைத்து கடம்பா மீன்களுக்கும் ஒரு தற்காப்பு அம்சம் இருக்குமாம். எதிரிகள் தாக்க வந்தால் உடனே அது தனது உடலில் இருக்கும் கருப்பு மை போன்ற திரவத்தை உடனே பீச்சி அடிக்குமாம். அடுத்த நொடியே அந்த இடமே கருப்பாக மாறி ஒன்றுமே தெரியாமல் இருக்குமாம். இதனால் எதிரி குழப்பமடையும் வேளையில் உடனே அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொள்ளுமாம். ஆனால் இந்த தற்காப்பு அம்சத்தையும் தாண்டி வேறு சில சூப்பர் பவரையும் சில வகை கடம்பாக்கள் பெற்றுள்ளது. சில வகை கடம்பா மீன்கள் எதிரி தண்ணீரில் தாக்க வருவதை உணர்ந்தால் சட்டென மாயாஜாலம் போல் மறைந்து விடுமாம். மேலும் இந்த கடம்பாக்களின் உடலில் நிறத்தை தரும் நிறமிகள் உள்ளன. அதற்கு ஆபத்து வரும்போது இந்த நிறமிகளை சுருக்கும் சூப்பர் பவர் இதனிடம் உள்ளது. அவ்வாறு நிறமிகள் சுருங்கும்போது இவை நிறமற்றவையாக, அதாவது டிரான்ஸ்பரண்டாக, கிட்டத்தட்ட கண்ணாடியைப் போல இந்த கடம்பாக்கள் மாறிவிடுவதால் தண்ணீருக்குள் தண்ணீராக இது மறைந்து விடுமாம். இதனால் எதிரியிடம் இருந்து ஈஸியாக நழுவி சென்று சில மணி நேரங்களுக்கு பிறகு பழைய நிலைக்கு திரும்பி வேட்டையாட ஆரம்பித்து விடுமாம்.